தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இது வந்து ஒரு மிட் நைட் மசாலா ஆட்சி அப்படின்னு சொல்லுவார். ஜெயலலிதாவுடைய ஆட்சி வந்து மிட் நைட் மசாலா ஆட்சி அப்படின்னு. இப்ப விஜய் ஆட்சி நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா வீக்கெண்ட் ஆட்சி அப்படின்னு சொல்ல வேண்டும். விஜயோட ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியினுடைய நீட்சியாகத்தான் பார்க்கிறேன். அந்த அம்மையார் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் யாராவது கைது செய்ய பார்ப்பாங்க. மாலை கைது செய்தால் சனி ஞாயிறு விடுமுறை, திறந்த நீதிமன்றத்துலதான் நீங்க பிணையெல்லாம் போட முடியும். அப்போ வந்து அவங்களை குறைந்தபட்சம் இந்த 2 நாட்கள் வந்து நம்ம சிறையில் அடைத்திடலாம். இது வந்து ஒரு கொடூரமான எண்ணம், வன்மை எண்ணம். பொதுவாக ஒரு அவதூறு வழக்குல கைது செய்யப்படுகிற ஒரு நபரிடம் அவ்வளவு நேரம் விசாரணை என்பது தேவையற்றது. காணொலி பதிவுகள் இருக்கு, அதை போட்டு காமிக்க போறாங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்கீங்க, எதற்காக பேசுறீங்க, இது உண்மைதானா இல்ல அந்த பேசிய தவறுன்னு அவர் எதுவும் விளக்கம் சொல்ல போறாரா என்கிற அந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்டுட்டு உடனடியா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அவர்கள் வந்து வேண்டுமென்றே அந்த மாலை வரைக்கும் தாமதப்படுத்துறாங்க. 30ஆம் தேதி அவர் விசாரணை கூப்பிடுறாங்க, ஜூன் 30ஆம் தேதி. அப்ப இவர் என்ன பண்றாரு, நான் 30ஆம் தேதி விசாரணைக்கு வர முடியாது, எனக்கு வந்து இந்த மாதிரி சில மருத்துவ காரணங்கள் எல்லாம் சொல்லி நான் வந்து ஜூலை 10ஆம் தேதி வர்றேன் அப்படிங்கிறாரு. ஜூலை 10ஆம் தேதி வரணும் அப்படின்னு அவர் சொன்னது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அப்போ ஜூலை 10ஆம் தேதி அவர் விசாரணைக்கு ஆஜராகிறார் என்கிற ஒரு நிலையில் ஜூலை 3ஆம் தேதி இரவு 3ஆம் தேதியில வந்து அவர் கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன? ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும் அதிமுக இருந்து சாரையாக சேர்ந்து ஒன்று. ஆனா இங்க திமுகவில் இருந்து இவர்கள் யாரையுமே எடுக்க முடியாது. அப்ப இது போன்ற வழக்குகளை காரணம் காட்டி இவர்களை எப்படியாவது திமுக இருந்து வெளியேற செய்து விட வேண்டும். அதுதான் அவங்க நேற்று வந்து ஓப்பனா ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர், திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முன்னாள் அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை நேற்றைக்கு காவல்துறை கைது பண்ணியிருந்தாங்க. நேற்றைக்கு இரவோடு இரவாகவே அவர் ஜாமீனில் விடுதலையாகி இருக்கிறார். விஜய் தரப்பு வைத்த கோரிக்கை என்பது அவர் வெளியே இருந்தா சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விடும் என்று அவங்க வைத்த அந்த கோரிக்கை என்பது நீதிபதியால நிராகரிக்கப்பட்டிருக்கு. நீதிபதி அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை சிறையில் அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவித்து அவருக்கு ஜாமீனில் விடுதலை செய்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க இந்த வழக்கு? அதாவது கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர்ல தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடக்கும். அந்த பொதுக்கூட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார். அந்த உரையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதை வந்து வைத்துக் கொண்டு ஆத்தூர் நகர செயலாளராக இருக்கக்கூடிய தாவேகாவில் இருக்கக்கூடிய செல்வ முருகன் அப்படிங்கிறவர் ஒரு அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார். அப்ப அந்த அவதூறு வழக்கின் அடிப்படையில் வந்து அவர் மீது ஆத்தூர் காவல் நிலையத்துல BNS 352, 353 உட்பிரிவு 2 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு வந்து பதிவு செய்யப்படுகிறது. அதை தொடர்ந்து வந்து அதை அவர்கள் கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவருடைய வழக்கறிஞர் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல முன்பிணை மனு வந்து தாக்கல் செய்தார். அந்த முன்பிணை மனு வந்து நேற்றைய தினம் நீதியரசர் இளந்திரையன் அவர்கள் முன்பாக விசாரணைக்கு வருது. அப்போது அந்த மனு வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதை முன்பிணை வந்து உங்களுக்கு தர முடியாதுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு மணி நேரத்துல, அதாவது சென்னையில இருந்து அந்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு கிடைத்த அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளாக தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர்ல வந்து அங்க இருக்கக்கூடிய பேரூராட்சி அலுவலகத்துல மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்றிருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி திபு தலைமையிலான காவல்துறையினர் போய் கைது பண்றாங்க. அப்பயே அவர் சொல்றாரு, நான் இது வந்து வழக்கறிஞர் பேசினாரு, நாங்க உச்ச நீதிமன்றம் போறோம், அதற்கு இடையில எதுக்காக கைது அப்படின்னு கேட்கும்போது இல்ல கைது செய்ய சொல்லி உத்தரவு என்று சொல்லி அவர் கைது செய்யப்படுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி 12:10 அந்த நேரத்துல அவர் கைது செய்யப்பட்டு ஏறத்தாழ ஒரு 6 மணி நேரம் வந்து தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. தூத்துக்குடியோட எஸ்பி அபிஷேக் குப்தா அவருடைய மேற்பார்வையிலே அவருடைய அலுவலகத்தில் வச்சு விசாரணை. பொதுவாக ஒரு அவதூறு வழக்குல கைது செய்யப்படுகிற ஒரு நபரிடம் அவ்வளவு நேரம் விசாரணை என்பது தேவையற்றது. ஏன்னா என்னன்னா இன்னைக்கு எல்லாமே மீடியால ரெக்கார்ட் ஆயிருக்கு, காணொலி பதிவுகள் இருக்கு, அதை போட்டு காமிக்க போறாங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்கீங்க, எதற்காக பேசுறீங்க, இது உண்மைதானா இல்ல அந்த பேசிய தவறுன்னு அவர் எதுவும் விளக்கம் சொல்ல போறாரா என்கிற அந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்டுட்டு உடனடியாக அவர்கள் வந்து ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸை பண்ணணும். உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும், அவரை வந்து வழக்கில் வந்து இது பண்ணணும். அவர்கள் வந்து வேண்டுமென்றே அந்த மாலை வரைக்கும் தாமதப்படுத்துறாங்க. அதாவது நீங்க இதை எப்படி பண்ண இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய
விஜயோட ஆட்சியை வந்து எப்படி பாக்குறேன்னா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியினுடைய நீட்சியாகத்தான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா அந்த அம்மையார் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் யாராவது கைது செய்ய பார்ப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் 2001 வந்து இதே ஜூன் மாதம் 30ஆம் தேதி வந்து 29ஆம் தேதி வெடித்தால் 30ஆம் தேதிக்கு நள்ளிரவுல வந்து தலைவர் கலைஞர் மீது ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு கைது செய்யப்பட்டார். அப்ப அதே மாதிரி பல்வேறு நபர்கள் வந்து அந்த காலகட்டத்தா இருக்கட்டும் தொடர்ச்சியா வந்து இந்த வெள்ளிக்கிழமையில தான் கைது செய்யப்படுவாங்க. ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை கைது செய்தால் சனி ஞாயிறு விடுமுறை, திறந்த நீதிமன்றத்துலதான் நீங்க பிணையெல்லாம் போட முடியும். அப்போ வந்து அவங்களை குறைந்தபட்சம் இந்த 2 நாட்கள் வந்து நம்ம சிறையில் அடைத்திடலாம். இது வந்து ஒரு கொடூரமான எண்ணம், வன்மை எண்ணம். அப்போ இதனுடைய வெளிப்பாடுதான் பாத்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சுன்னா ஏவாவேலு தொடர்புடைய இடங்களில் வந்து ரெய்டு நடந்தது. அந்த ரெய்டுடைய முடிவில் ஏவாவேலு கைது செய்யப்படுவார் என்பதை போன்ற ஒரு தகவல்கள் எல்லாம் பரப்பப்பட்டது. இப்ப இந்த வெள்ளிக்கிழமை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கைது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காலையில 12 மணி கைது செய்து உடனடியாக நீதிமன்றத்துக்கு கொண்டு போனா இவங்க ஓப்பன் கோர்ட்ல உடனடியா ஜாமீன் போட்டுருவாங்க. அப்போ அவர் வந்து சிறைக்கு அனுப்ப முடியாமல் அவர் வந்து விடுதலை ஆகி விடுவார் என்பதற்காக வேண்டுமென்றே அந்த நீதிமன்ற நேரத்தை தாண்டுகிற அளவுக்கு தாமதப்படுத்தி 6 மணி நேரம் வந்து விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு 6 மணி 6:10 தான் அவர் வந்து எஸ்பி அலுவலகத்துல இருந்து பொதுவாக ஒருத்தர் ரிமாண்ட் செய்யப்படுவதற்கு முன்பாக மருத்துவ பரிசோதனை செய்யணும். அப்போ இதற்கு இடையிலேயே என்ன நடக்குது அப்படின்னா அவர் வந்து ஆல்ரெடி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவர் அனிதா ராதாகிருஷ்ணன். அப்போ அவங்க வழக்கறிஞர்கள் எல்லாருமே வந்து அவர் வந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் கூட இருக்கணும், ஏன்னா இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க ஏதாவது அவருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கலாம், அந்த அடிப்படையில் வந்து அவரை மருத்துவர் வந்து அவ்வப்போது அவரை பரிசோதிக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது பலத்த ஒரு வாக்குவாதத்துக்கு பிறகு வந்து ஒரு வழக்கறிஞரும் டாக்டரும் வந்து அவரை பார்க்கலாம் என்று அனுமதிக்கப்படுகிறது. அப்ப அதன் பிறகு பாத்தீங்கன்னா மாலை வந்து அந்த ரிமாண்ட் ப்ரொசீஜருக்குள்ள ஒரு ஒன் ஆஃப் தி இது பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அப்போ மாலை 6:10 மேல அவர் வந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அப்போதான் அந்த 6 மணி நேரம் அவர்கிட்ட என்ன விசாரணை நடத்தப்பட்டது, ஏன்னா அவதூறு வழக்குக்கெல்லாம் 6 மணி நேரம் விசாரணை தேவையில்லை. அப்ப என்ன விசாரிக்கப்பட்டது அப்படின்னா அவரே சொன்னார், காவல்துறையினர் பிடியில் அவர் அழைத்து கொண்டு போன போது அங்கிருந்தே ஒரு இதுல சொன்னார், மீடியாக்கள் முன்பாக சொன்னது என்ன அப்படின்னா என்னை பதவி ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் சேர சொல்லி வற்புறுத்துகிறார்கள் அப்படின்னு அவரு சொன்னார். சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அடுத்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக அவர்கிட்ட மருத்துவ பரிசோதனை முடித்து விட்டு அதற்கு பிறகு வந்து அவர் திருச்செந்தூர் நீதித்துறை நடுவர் முன்பாக சிதம்பரம் அவர்கள் முன்பாக ஆஜர்படுத்தப்படுகிறார். அப்ப அங்கே ஆஜர்படுத்தப்படும் போது அங்கே வந்து அவரை வந்து ரிமாண்டுக்கு அனுப்புறதா, ஜுடிஷியல் நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதா அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து அங்கே வருகிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும், இவர் வந்து மீது நேற்று இரவு அவர் விடுவிக்கப்பட்டது பிணையில் அல்ல, ஏன்னா ஜாமீன் தான் கொடுத்திருக்காங்க, ஜாமீன் வந்திருக்காங்கன்னு இல்லை, அந்த ஜுடிஷியல் கஸ்டடி என்பதே மறுத்திருக்கிறார். அந்த நீதிமன்ற காவலுக்கு அவரை அனுப்பலாமா வேண்டாமாங்கிற வாதம் தான் வாத பிரதிவாதங்கள் தான் அங்க நடந்திருக்கிறது. அப்ப அரசு வழக்கறிஞர் வனிதா என்பவர் வந்து இவர் வெளியில இருந்தா சட்டம் ஒழுங்கு சிக்கல் வரும், இவர் வந்து அந்த அளவுக்கு வந்து கலவரத்தை தூண்டுவது போல பேசி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து கண்டிப்பா அது பண்ணணும், உயர் நீதிமன்றம் அதனாலதான் முன்பிணை வந்து கொடுக்கல என்று வாதிடுகிறார். அப்போ வந்து அனிதா அவர்களின் வழக்கறிஞர் ஜான் அலெக்சாண்டர் என்பவர்கள் வந்து என்ன வாதம் வைக்கிறார் அப்படின்னா இந்த கைதே பாத்தீங்கன்னா சட்டவிரோதம், ஒரு அவதூறு வழக்குக்கு இப்படியான நடவடிக்கை என்பது தேவையில்லை. இன்னொன்னு வந்து அவர் கைது விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சட்ட விதிகள் முறையாக பின்பற்றப்படவில்லை அப்படிங்கிறதெல்லாம் அவர் எடுத்து சொல்றாரு. அப்போ இன்னும் கூடுதலாக பாத்தீங்க அப்படின்னா வந்து அவரை விசாரணைக்கு அழைக்கிறார். 43A அப்படின்னு கீழ் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்கல, நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நீங்க வந்து விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு. அப்போ 30ஆம் தேதி அவர் விசாரணைக்கு கூப்பிடுறாங்க, ஜூன் 30ஆம் தேதி. அப்ப இவர் என்ன பண்றாரு, நான் 30ஆம் தேதி விசாரணைக்கு வர முடியாது, எனக்கு வந்து இந்த மாதிரி சில மருத்துவ காரணங்கள் எல்லாம் சொல்லி நான் வந்து ஜூலை 10ஆம் தேதி வர்றேன் அப்படிங்கிறாரு. ஜூலை 10ஆம் தேதி வரணும் அப்படின்னு அவர் சொன்னது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ ஜூலை 10ஆம் தேதி அவர்கிட்ட வந்து விசாரணைக்கு ஆஜராகிறார் என்கிற ஒரு நிலையில் ஜூலை 4ஆம் தேதி 3ஆம் தேதி இரவு 3ஆம் தேதியில வந்து அவர் கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், ஒரு தப்பியோடு எல்லாம் போக மாட்டாரு அப்படிங்கிற காரணங்களை எல்லாம் அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய வழக்கறிஞர் ஜான் அலெக்சாண்டர் வைக்கிறார். அப்போ இது அனைத்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த வாத பதிவாதங்களை கேட்ட நீதிபதி சிதம்பரம் அவர்கள் வந்து நீதித்துறை நடுவர் சிதம்பரம் அவர்கள் வந்து இவருக்கு இந்த வழக்குக்கு வந்து நீதிமன்ற காவல் தேவையற்றது அப்படின்னு சொல்லி அவரை வந்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பாம அவரை விடுதலை செய்கிறார்.
அப்போ இதன் மூலமாக கிட்டத்தட்ட வந்து இவங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்தில் அவர்களுடைய திட்டம் என்பது தவிடுபடியாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா 12 மணிக்கு கைது பண்றாங்க, இரவு 12 மணிக்கு அவர் வெளியில வந்துடுறாரு. அதுலதான் ஒரு கேள்வி வருது, என்ன அப்படின்னா அவதூறு வழக்குக்கு கைதே பண்ண மாட்டாங்க, ஆனா கைது பண்றாங்க, 6 மணி நேரம் விசாரணை பண்றாங்க, அதுல குதிரை பேரமும் பேசப்பட்டிருக்கு, நீண்ட நேரங்கள் இழுத்தடிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா நீங்க சொல்வதை போல வெள்ளிக்கிழமை இரவு வரை நீட்டு ஸ்டாப் பண்ணா ஜாமீன் வந்து வாங்க முடியாது, 2 நாள் சிறையில் அடைச்சிடலான்ற நோக்கத்தோடு தான் விஜய் அரசு செயல்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ இப்போ இரவோடு இரவாகவே நீதிபதி அவர்கள் நீங்க சொல்வதை போல விடுதலை பண்ணியிருக்கிறார் அப்படின்றது விஜய் அரசுக்கு பெரும் பின்னடைவு இல்லையா? திமுகவை சேர்ந்த பரந்தாமன் அவர்கள் சொல்லும் போது கூட விஜயுடைய மூக்கு அறுபட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? இப்ப 12 மணிக்கு அவர் வெளியே வரும்போது 6 மாசத்துல ஆட்சி கவிழம், நாங்களாம் யாருக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலையும் விட்டு சென்றிருக்கிறாரு. இல்ல, கண்டிப்பாக இது வந்து அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். அதான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க ஒருவரை திட்டமிட்டு கைது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அவரை சிறையில அடைக்கணும் அப்படிங்கிறத அவங்க திட்டம். அதற்காகத்தான் அவர் வந்து வெள்ளிக்கிழமை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதுக்கு தாமதப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தை நேரத்தை தாண்டிய பிறகு நீதிபதியுடைய இல்லத்திற்கு வந்து அவர் அழைத்து செல்லப்படுகிறார் ரிமாண்டுக்காக. அப்போ இது எல்லாமே எப்படியாவது அவர் சிறையில் அடைத்து விட வேண்டும் என்கிற நோக்கம்தான். ஆனா இது வந்து இவருடைய திட்டம் என்பது முழுக்க தலைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. வந்து நேற்றைய தினம் அந்த அவருக்கு முன்பிணை கிடைக்கல அப்படிங்கும் போது வந்து ஒரு கேள்வி எழுந்தது, திமுக சட்டத்துறை வந்து பலவீனப்பட்டு விட்டதா, எப்படி வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் அவரை வந்து காப்பாற்றாம சட்டத்துறை விட்டு விட்டது என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனா திமுக சட்டத்துறை எப்போதுமே சிறப்பா செயல்படும் அப்படிங்கிறத வந்து நேற்றைய தினம் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இவங்களுடைய இந்த நீதிமன்ற காவலுக்கே அவர் அனுப்பப்படாமல், சிறைக்கே அனுப்பப்படாமல் அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி இந்த அரசு. இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா இதே போலத்தான் முன்னர் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய ஒரு 18 பேருடைய ட்விட்டர் போஸ்டை எல்லாம் நீக்குவது, அவர்களுடைய கணக்குகளை வந்து சஸ்பெண்ட் செய்வது போன்ற நிலையை வந்து எடுத்த போது அப்போது வந்து உயர் நீதிமன்றம் இவர்களை மூக்கை அறுத்தது. அப்போதும் வந்து இது உடனடியாக அந்த நடவடிக்கையை வந்து சைபர் கிரைம் போலீஸுடைய நடவடிக்கையை வந்து ரத்து செய்தது. இப்படி சொல்லிக்கொண்டே போல, என்ன சொல்ல போனா பெரிய அளவுல ஊடக வெளிச்சத்துக்கு வராத ஒரு விஷயம், 2 தினங்களுக்கு முன்பாக ஸ்ரீவில்லிபுத்தூருடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பிரபலமாக அனைவருக்கும் தெரிந்தவர் தாமரைக்கணி அவர். அந்த தாமரைக்கணியினுடைய மகன் வந்து தங்கமாங்கனி என்பவர், அவருடைய துணைவியார் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய மம்சாபுரம் பேரூராட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அப்போ அந்த தங்கமாங்கனி அவர்களின் மீது ஒரு இதே போன்ற ஒரு பொய் வழக்கு புனையப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து மாவட்ட நீதிமன்றத்துல அவர் கைது செய்யப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டார். அங்கேயும் வந்து அந்த வழக்கை வந்து திமுகவுடைய வழக்கறிஞர் திருமலையப்பன் அவர்கள் சிறப்பாக வாதிட்டு அவருக்கு வந்து பிணை பெற்று தருகிறார். இப்படி தொடர்ச்சியாக இவர்கள் தொடர்கிற அந்த பொய் வழக்குகளை எல்லாம் திமுக வந்து மிக வீரியத்தோடு எதிர்கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கு. இப்ப இதையெல்லாம் பார்த்து அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினாலதான் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமூக வலைத்தள செயல்பாட்டாளர் ஆர்ஜே சரண் நாராயணன் அவர்கள் பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக இவர்கள் வந்து எதையாவது, அதாவது வந்து நாங்க மாற்றத்தை தருகிறோம் என்று வந்துவிட்டு தொடர்ச்சியா நான் வந்து எதிர்கட்சிகளை ஒடுக்குகிற போக்கைத்தான் கடைபிடிக்கிறார். இப்ப நான் முன்னர் சொன்னேன் இல்லையா, எப்படி ஜெயலலிதா வந்து வெள்ளிக்கிழமை இரவுகளில் இதே போன்ற வேலையை செய்வார் என்று சொன்னேன்ல, அப்போது வந்து தமிழ்நாடு காங்கிரசுடைய தலைவராக இருந்த EVKS இளங்கோவன் அவர்கள் வேடிக்கையா சொல்லுவார், இது வந்து ஒரு மிட் நைட் மசாலா ஆட்சி அப்படின்னு சொல்லுவார். ஜெயலலிதாவுடைய ஆட்சி வந்து மிட் நைட் மசாலா ஆட்சி அப்படின்னு. இப்ப விஜய் ஆட்சி நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா வீக்கெண்ட் ஆட்சி அப்படின்னு சொல்ல வேண்டியது. இந்த வீக்கெண்ட்ல தான் பாத்தீங்கன்னா கட்சியில மொத்தமா ஆள் சேர்க்கிறது, அதே மாதிரி எதிர்கட்சி மீது நடவடிக்கை எடுக்கிறது, இது போன்ற வேலைகளில் எல்லாம் இவர்கள் வந்து இந்த வார இறுதி நாட்கள் தான் செய்யறாங்க. அப்போ விஜயுடைய ஆட்சியை வந்து நம்ம வீக்கெண்ட் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, இப்படி ஒரு மாநிலம் முழுவதும் தொடர்ச்சியாக திமுக மீது ஒரு பக்கம் கைது, ஒரு பக்கம் வந்து சமூக வலைத்தள செயல்பாட்டாளர் ஜெயராமன் கைது, இன்னொரு பக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தங்கமாங்கனி கைது, திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு பொய் வழக்கு முடியப்பட்டு இப்ப திருவள்ளிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகணும்னு சொல்லி இன்னைக்கு இது அனுப்பியிருக்காங்க, அவருக்கு அழைப்பானை அனுப்பியிருக்காங்க. ஏவாவேலு நேரத்தை விசாரணைக்கு வரணும்னு ஏவாவேலுக்கு அழைப்பானை அனுப்பினார். இப்படி சுத்தி திமுகவினர் மீது அவர்கள் சுற்றி உழைப்பதன் காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும் அதிமுக இருந்து சாரையாக சேர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா இங்க திமுகவில இருந்து இவர்கள் யாரையுமே எடுக்க முடியல. ஏன்னா வந்து ஆட்சி அதிகாரம் இல்லை என்று சொன்னாலும் கொள்கைப்பால்
இருக்கிற உறுதியோடு திமுக வந்து தொண்டர்களும் சரி, திமுக நிர்வாகிகளும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து கொள்கை உறுதியோடு இங்கே நிற்கிறார். அப்ப இது போன்ற வழக்குகளை காரணம் காட்டி இவர்களை எப்படியாவது திமுக வந்து வெளியேற செய்து விட வேண்டும். அதுதான் அவங்க நேற்று வந்து ஓப்பனா அனிதா ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து எப்படி கடந்த காலங்களில் வந்து அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து நீங்க ஏன் பாஜகவில் சேரக்கூடாது என்று கேட்டார்களோ, இன்றைக்கு அதே போல வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் நீங்க தாவேக்கால ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்திருக்க. அப்ப ஃபார்மட் எல்லாமே ஒண்ணுதான். அதாவது ஜெயலலிதா அவர்கள் பின்பற்றிய அந்த முறையை விஜய் ஆட்சி பின்பற்றினாலும் கூட இன்றைக்கு பாஜகவுடைய திட்டம் என்னவோ அதைத்தான் இங்க அவர் செயல்படுத்துறார். பாஜக சொல்வதைத்தான் இவர் செய்கிறார் அப்படின்றதுக்கு நம்ம இதற்கு மேல எந்தவித உதாரணமும் இல்லை. ஏன்னா இப்ப இத்தனை நாள் இல்லாம இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் குறிவிக்கப்படுகிறார், கரூர்ல இடைத்தேர்தல் வருது. அப்போ இது அனைத்தையும் சேர்ந்து அவரை மீண்டும் எப்படியாவது கைது செய்து விட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர்கள் போகிறார். இப்போ தாவேக அமைச்சர் மீது புதுச்சேரியில் ஒரு வழக்கு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. நீதிபதியவே தாவேக அமைச்சர் ஏமாற்றி இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான செய்திகளை பார்க்க முடியுது. நீதிபதியை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். புதுச்சேரியில நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர் ஒரு வீடியோ, வைரலான ஒரு வீடியோ, அவருடைய உறவினர் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு பெண்களையும் ஆண்களையும் தாக்கக்கூடிய ஒரு வீடியோ, மரக்கட்டையோடு இருக்கக்கூடிய வீடியோக்கள் தேர்தல் சமயத்துல வைரலாக பரவியது. இது குறித்த வழக்கு வந்து புதுச்சேரியில நடந்துகிட்டு இருக்கிறது. ஆஜராகிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஆஜராகாமையே இவர் தவிர்த்து இருந்திருக்கிறார். இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னா, சட்டமன்றம் நடப்பதனால ஒரு 15 நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க என்று கேட்டிருக்கிறார். ஆனா நீதிபதி டிவியில பார்த்து 3 நாள் தான் சட்டமன்றம் நடந்திருக்கு என்ற போய் பேசியிருக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லி, இன்னைக்கு லீவு நாள் அதனால ஆஜராவீங்க அப்படின்னா அப்பவும் நீங்க ஆஜராக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேட் ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணி உடனடியாக ஆஜராகணும்னு சொல்லி இருக்கிறார். நீதிபதியவே தாவேக அமைச்சர்கள் ஆஜராகாம அதற்கான காரணங்கள் பொய்யான காரணங்களை கூறி ஏமாற்றுவதை எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து இந்த வழக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த காணொலி வந்து பரவலாக அனைவருக்கும் பகிர்ந்த பார்த்த காணொலி தான். அவர் உறவினர் மட்டுமல்ல, சொந்த சகோதரர், அதாவது மரிய வில்சனுடைய சொந்த தம்பி, சொந்த சகோதரர் மரிய கிளாத் என்பவர். அவர் புதுச்சேரியில இருக்கக்கூடிய லாஸ்பேட்டைன்ற பகுதியில இருக்க எழில் நகர்ல குடியிருக்கார். அங்க அவரது வீடு புகுந்து ஒரு சொத்து பிரச்சனைக்காக அவருடைய தம்பி சகோதரர் மரிய குலோத்தையும் அவருடைய மனைவி கெர்லைன் கிளாட் இவங்க இருவரையும் வந்து மரிய வில்சனும் அவரோட நண்பர்களும் போய் தாக்குகிற அந்த காணொலி தான் எல்லாரும் பார்த்தோம். இது வந்து 2022 ஆகஸ்ட் 22 அன்று நடந்த சம்பவம். உடனடியாக புதுச்சேரியில லாஸ்பேட்டை காவல் நிலையத்துல இவர் மீது வந்து கொலை முயற்சி உள்ளிட்ட ஒரு 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்படும். அப்ப அந்த வழக்கு விசாரணை பாத்தீங்கன்னா புதுச்சேரி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 1, நம்பர் 1 ஜுடிஷியரி மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவோம். அந்த நீதிமன்றத்தில் இவர் மீது வழக்கு வந்து நடக்குது. இதுல வந்து இது பொய்யான வழக்கு, இந்த வழக்கு விசாரணை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறார். அப்போ அதை வந்து பாத்தீங்கன்னா குவாஷ் பெட்டிஷன் சொல்லுவோம், அந்த வழக்கையே வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று. அதை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கை வந்து உங்கள் மீது இந்த வழக்கு விசாரணை வழக்கு தொடர்ந்து இருப்பதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறது, நம்ம பிரைமா பேசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து அடிப்படை முகாந்திரங்கள் இருக்காதனால நீங்க வழக்கை வந்து எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும், வழக்கை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும். அப்படி தீர்ப்பு கொடுத்த பிறகு வந்து இப்ப அங்கே புதுச்சேரி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 1 வந்து வழக்கு தொடர்ந்து நடக்குது. அந்த வழக்கில் வந்து இப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த உடனே எல்லா குற்றவாளிகளையும் எல்லா அக்யூஸ்ட் வந்து ஒரே நாள் ஆஜராகி அந்த குற்றப்பத்திரிகையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அதற்காக வந்து இவருக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டு நீதிமன்றத்துல இவரை ஆஜராக சொல்றாங்க. இவர் என்ன செய்யறார், தொடர்ச்சியாக அதுக்கு ஆஜராகாமலே இருக்கிறார். இப்ப கடைசியாக விசாரணை வந்த போதுதான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த சம்பவம், அதாவது வந்து சட்டமன்ற கூட்டத்தோட நடக்குது, அதனால எனக்கு 15 நாள் அவகாசம் வேணும் அப்படின்னு நீதிமன்றத்துல வந்து ஒரு மனு கொடுத்து அப்படி அவகாசத்தை பெற்ற பிறகு, ஆனால் வந்து நீதிபதி பார்க்கிறாரு, சட்டமன்ற அந்த ஆளுநர் உரை மீதான அந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமே பாத்தீங்கன்னா மொத்தமா 3 நாள் தான் நடக்குது. அப்ப நான் ஏதோ 3 நாள் தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கே நீங்க 15 நாள் வாங்கியிருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு அமைச்சர், உங்கள் அலுவல் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் விடுமுறை நாளான சனிக்கிழமை, அதாவது இன்றைய தினம் ஜூலை 4ஆம் தேதி நீங்கள் ஆஜராகணும்னு சொன்னேன். ஆனா அதற்கும் ஆஜராக மறுத்து ஜூலை 10ஆம் தேதி, ஜூலை 22ஆம் தேதி வரைக்கும் அவகாசம் வந்து மரிய வில்சன் தரப்பில் கேட்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க இப்படி கேட்பது வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி அவ்வளவு நாள் அவகாசம் தர முடியாது, ஜூலை 10ஆம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று கண்டிப்பாக நீங்க வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அமைச்சருக்கு வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது.
ஆக இப்ப நாம கேட்பது ஒன்றுதான். வெறும் சாதாரண அவதூறு வழக்குக்கு நீங்க அவரை வந்து ஏதோ ஒரு தப்பிச்செல்கிற குற்றவாளியை பிடிப்பது போல பிடிச்சு அவரை விசாரணைக்கு 6 மணி நேரம் வச்சிருந்து பண்றீங்க. ஆனா இங்கே அமைச்சர் மரியவில்சன் அவர்கள் மீது தொடுக்கப்பட்டிருப்பது கடுமையான பிரிவுகளின் கீழான வழக்கு. ஆனால் அந்த வழக்குல வந்து முறையாக அதற்கான விசாரணையை எதிர்கொள்ளாமல் அவர் இவ்வளவு தூரம் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சிடிஆர் நிர்மல்குமார் மீது அவர் சொந்த ஊரான உசிலம்பட்டியிலே உத்தரபாண்டி என்பவர் வந்து நில மோசடி செய்ததாக மோசடி பிரிவு 420 கீழ் ஒரு வழக்கு வந்து புகார் கொடுத்திருக்கிறார். அதே போல இங்கிட்டு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன் இவ்வளவு தூரம் காவல்துறையினர் நடத்தப்படுகிற அதே திருச்செந்தூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு பெண் வந்து காரில் கடத்தப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறார். அப்படி நடந்து கொண்ட நபர்களுக்கு ஆதரவாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையே மிரட்டுகிற வகையில் திருவைகுண்டம் தவேகா சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் வந்து நடந்து கொண்டதற்கான ஆடியோ ஆதாரங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டது. ஆனா அவர் மீது இன்றைய தினம் வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. ஆக இப்படி அதே போல போதைப் பொருள் பயன்படுத்தியதாக சரத் அவர்கள் மீது அமைச்சர் சரத் மீது இப்படி உங்களுடைய அமைச்சரவையிலே தொடர்ச்சியாக அத்தனை பேர் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, வழக்குகள் இருக்கிறது. ஆனா அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் எதிர்கட்சியை ஒடுக்குவது என்கிற ஒற்றை குறிக்கோளோடு செயல்படுகிறீர்கள். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நீங்க வந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டார் என்று விசாரணைக்கு ஆஜராகவும் செந்தில் பாலாஜிக்கு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலிருந்து அழைப்பாணை அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனா அதே திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அமமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் வந்து காரில் கடத்தப்பட்டார். கார்ல போயிட்டு இருக்கும் போதே கையெழுத்து வாங்கின காணொலி அனைத்தையும் கொடுத்து அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சு, அதோட நிலவரம் என்ன, அதற்கு ஏன் இது போன்ற நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படலை? ஏன்னா இப்ப இங்க வந்து கைதான நபர்கள் யாருமே வந்து நீங்க சொல்லுவதை போல அவங்க வந்து ஒரு மிக பின்புலம் மிக்கவர்களோ இல்ல ஒரு கட்சியினுடைய தலைவர்களோ இல்லை. ஆனா மன்னார்குடிய சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் மீது இந்த மாதிரி குதிரை பேரத்தில் ஈடுபட்டு காமராஜ் வந்து தாவேக்கா வந்து இது பண்றாங்க, ஹைஜாக் பண்றாங்க அப்படிங்கிறத அமமுகவுடைய பொதுச் செயலாளர் கொடுத்தார் கம்ப்ளைண்ட். அதே போல மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ தன்னுடைய கட்சி பொதுக்குழுவில் வெளிப்படையா சொன்னாரு, 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு விஜய் சொன்னாருன்னு சொல்றாரு. அப்போ இது எல்லாமே வந்து அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பிலே இருக்கிறவர்கள் நேரடியாக சொன்னது. ஆனா இங்க தெருவுல போற ஒரு 3-4 பேர் சொல்லி அவங்க ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்கன்னா அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களை விசாரணைக்கு அழைக்கிறவர்கள் இது போன்ற விஷயத்தின் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இதுதான் இன்றைக்கு மக்கள் முன் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.